அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கிரிவலத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பாக நடைபெறக்கூடிய பூஜைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதமும் அமையக்கூடிய பௌர்ணமி அன்று தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலனை தரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சைத்ரா இல்லைன்னா சித்திரை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பெரும்பாலும் ராஜபுத்திர புராணங்களோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த புராணத்தில் முக்கிய கடவுளாக சித்திரகுப்தர் இருக்கிறாரு. சித்திரகுப்தரிடம் அனைவரின் கருமாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடு இருக்குமா. அந்த பதிவுகளின்படி இறந்த பிறகு யார் பார்த்தீங்கன்னா எந்த சொர்க்கம் இல்லைன்னா நரகத்திற்கு செல்வாங்கன்னு தீர்மானிப்பாங்களாம். கடந்த காலத்தை செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்மை செய்ய விரும்பும் பக்தர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி என்று நன்மை உண்டுங்க. இது சித்திரை மாதத்தின் முழு நிலவாக இருந்தால் மனித குலத்தின் அனைத்து செயல்களும் கணக்கிட்டு கடந்த கால பாவத்தையும் பரிகாரம் செய்யக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுவதுக்குரிய நாளாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரமும் பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் செய்ய வேண்டியவும் செய்யக்கூடாத சில விஷயங்களை தான் தெரிஞ்சிட்ருக்கோம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி என்று சிறப்பு பூஜையும் கிரிவல வழிபாடும் உலக பிரசித்தி பெற்றதுங்க. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக இருக்கிறாரு. இந்த கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலையை வலம் வரக்கூடிய வளமை இங்கு இருக்கு. இந்த கிரிவல பாதையில் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க. இந்த மலையில் இன்னும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்கணும். ஏன்னா மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களோ யோகிகளோ தேவர்களோ வலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நம எனும் மந்திரத்தையோ திருமுறையோ சொல்லலாம். இல்லைன்னா தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை படிக்கலாங்க. அதை தவிர்த்து வேறு எதையும் இந்த நேரத்தில் பேசக்கூடாது. அதே போல் கிரிவலம் செல்லும் போது நிதானமாக தான் நடக்கணும். அவசரமாகவோ வேகமாகவோ இல்லைன்னா மற்றவங்களை இடித்து கொண்டோ செல்லாதீங்க. கிரிவலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே சித்ரா பௌர்ணமி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவலம் வந்து வழிபடுவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. இந்த நாளில் அதிகாலை எழுந்து புனித நீராடி தூய ஆடி அணிந்து கொண்டு பயபக்தியோடு தொடங்கணும். மேலும் இந்த ஒரு நாளில் பிரார்த்தனை செய்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கலாம். இது ஒரு நிதியான வாழ்க்கையை பிரார்த்தனை செய்வதற்கோ கடந்த கால செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நாளாக இருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தாலே தீபம் ஏற்றுதல் பிரார்த்தனை செய்தல் போன்ற பாரம்பரிய சடங்குகளை நம்ம செய்வோம். இந்த நாளில் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்கலாம். இல்லைன்னா பழங்கள் மற்றும் சாத்விக் உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. விரதம் இருப்பவங்க உப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. பிற பால் பொருட்களையும் உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த நாளில் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சிவபெருமானுடைய எளிதில் பார்த்திங்கன்னா அருளை பெறலாம். அதனால் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் இல்லைன்னா சர்க்கரை பொங்கலோடு எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்தால் கூட்டு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்தாலே செல்வ செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் இந்த சித்திரகுப்தர் ஏற்படுத்தி தருவார். மேலும் இந்த நாளில் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். பழைய ஆடைகளை கொடுக்காதீங்க. பூஜை மற்றும் நெய்வேத்திய பிரசாதத்துக்கு பிறகு
பருப்பு, அரிசி, காய்கறிகள் தட்சணையாக கொடுக்கலாம். இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறையான செயல்களில் ஈடுபடுவதோ எதிர்மறையான செயல்களை தவிர்ப்பதும் நல்லது. யாரிடமோ கோபமாகவோ தகாத இல்லைன்னா கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். குற்றங்கள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியம். பாவமாக சொல்லக்கூடிய எந்த ஒரு செயலையும் இந்த நாளில் செய்யாமல் தவிர்த்துடுங்க. சித்திரகுப்தனின் பாவ கணக்கில் இருந்து தப்பிக்க உதவும். மேலும் இந்த நாளில் சுய சுத்திகரிப்பு, பிரார்த்தனை செயல்களை திரும்பி பார்க்கக்கூடிய அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. கேட்டாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க திருவண்ணாமலை. இந்த தளத்தில் கிரிவலம் செல்லும் போது அஷ்டலிங்கங்களை தரிசனம் செய்தால் எண்ணற்ற பலன் உண்டு. எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த லிங்கத்தை வழிபடலான்னு தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போலாங்க. மலையே சிவமாக திகழக்கூடிய உன்னத திருத்தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை. ஜோதி வடிவமான திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி உண்டு. இங்குள்ள மலையை கிரிவலம் வழிபடுவங்க 8 திசைகளை காக்கக்கூடிய லிங்கங்களையும் தரிசனம் செய்தாலே எண்ணற்ற பலன் கிடைக்குமா. திருவண்ணாமலையில் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதை முழுவதும் பல கோயில்கள் அமைந்திருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோயில்கள் தரிசனம் ரொம்ப முக்கியங்க. இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனம் கிரிவலத்தின் முழு பயனையும் தரும் சொல்வாங்க. நோய்களையும் தீர்க்குங்க, கடன்கள் அடைப்படும், யமபய நீங்கும், குழந்தை பேரு உண்டாகும், மன நிம்மதி உண்டுங்க. இதில் முதலாவதாக வரக்கூடிய இந்திரலிங்கம் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்க தரிசனத்தின் முதல்ல அருள் தருவது இந்த இந்திரலிங்கம். இந்திரன் வழிபட்ட லிங்கமாக இருக்கு. கிழக்கு திசையில் அமைந்திருக்குங்க. இங்கு ஐராவதம் எனக்கூடிய யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குவாரே. இந்திர தேவனோ கையில் வஜராயுதன் தாங்கியவராக அருள் பாலிக்கிறாரு. ரிஷிபம், துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதான். இதை வழிபட்டாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். கிருவல பாதையில் அக்னி குலத்தையொட்டி இந்த லிங்கம் அமைந்திருக்கு. தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரனும் ருத்தமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்கே பிரதட்சணையாக கிருவம் வந்தாங்களாம். அவங்க திருமேனிகள் இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்பு இடம்தான் இன்றளவோ அக்னி லிங்கமாக காட்சி இருக்குது. இங்கு வழிபாடு செய்தாலே நோய், பிணி, பயம் முதலானவை விலகும். எதிர்கள் தொல்லை நீங்கும், மனபயம் நீங்கும். தனுசு, சிம்மம், மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம். மூன்றாவதாக யமலிங்கம். கிரிவல பாதையின் மூன்றாவது லிங்கம் இந்த யமலிங்கம். யமராஜன் அங்க பிரதட்சணையாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்ட லிங்கங்க. குறிப்பாக இந்த லிங்கத்தை வழிபடுவதால மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், சகோதரர்களின் உறவு நீடிக்கும். மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம். பரணி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய லிங்கம். அடுத்ததாக நீருதி லிங்கம். சோன தீர்த்தத்துக்கு அருகே நீருதி லிங்கம் அமைந்திருக்கு. அருகே நீர்தீஸ்வர வளம் வழிபட்ட லிங்கமாக சொல்லப்படுது. இந்த லிங்கத்தை வழிபடுவதால குழந்தை பாக்கியமும் சுகவாழ்வு உண்டாகும். மகரம், கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம். அடுத்ததாக வருணலிங்கம். நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணையாக, ஒற்றைக்கால் பிரதட்சணையாகவும் கிரிவலம் வழிபட்ட லிங்கங்க. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் ஒரு இடத்துல மனத்தோடும் அளவுக்கு திருநீர் வளர்ந்திருக்கு. அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையாரை மெய்மருந்து வணங்கினார். வழி திறந்த போது எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது. அந்த லிங்கமே வருணலிங்கம்ங்க சொல்லுவாங்க. இங்கு வழிபடுவதால் நீர் ராசிக்காரர்கள் கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. மேலும் கொடிய நோயிலிருந்து விடுதலை, புகழும் கிடைக்கும். அடுத்ததாக வாயுலிங்கம். மூச்சு காற்றை நிலைநிறுத்தபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார். அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியதும் அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவானும் நிலை தடுமாறினார். அங்கு பஞ்சருத்திக்க மலர்கள் நடுவே சுயம்புவாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்திருக்காரு. இந்த லிங்கம் தாங்க வாயுலிங்கம். இந்த லிங்கத்தை காற்று ராசிகளில் பிறந்த மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரர்கள் தரிசனம் செய்யணும். வழிபட்டாலே பெண்களுக்கு நல்ல வழி உண்டு, கந்திஷ்டி தொல்லைகள் நீங்கும். அடுத்ததாக குபேரலிங்கம். கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தை குபேரன்னு சொல்லக்கூடிய தெய்வம் கிரிவலம் சென்று
வழிபட்டார். அப்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையரே சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார். இந்த இடத்துல சுயம்புவாக தோன்றியது குபேரலிங்கம். இந்த லிங்கத்தை வழிபடுவதால் பொருளாதார உயரும். 2 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய லிங்கம். இறுதியாக ஈசானிய லிங்கம். இது உடம்பெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கக்கூடிய ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கங்க இது. இந்த லிங்கத்தை வழிபடுவது செய்தாலே மனம் ஒரு நிலை அடையும். மேலும் இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா நில ராசிகளாக பிறந்த ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.